ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஓம். என்ன தோன்றதுன்னா, எனக்கு சமீபத்துல 2, 3 அனுபவங்கள். நான் முதல்ல அப்படி ரொம்ப கோபப்பட்டு இப்படி நடந்துட்டு இருக்கேன் நெறைய தடவ. ஒரு திராவிடக் கழக இளைஞன், ரவுடி அந்த பேட்டையில. அவன் ஒரு சின்ன பையன மிரட்டி, நம்ம நடத்துற அந்த குழந்தைகளுடைய கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு 8ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன மிரட்டி தடுத்தான். நான் அவன கழுத்த பிடிச்சு இழுத்துன்னு போயிட்டேன். திரும்ப போகும்போது அவனுக்கு பயம் வந்தது. என்ன வீடு வரைக்கும் கொண்டு விடுன்னான். அப்ப இவன் தடுத்து, "ஏன்டா போன? நான் தான் போக்கூடாதுன்னு சொன்னேனேன்னான்." நான் திரும்ப அவன கூப்பிட்டு என்ன சொன்னேன்னு, "எங்க அப்பா அனுப்புறாரு. நான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிடுன்னேன்." பின்னால இருந்து வந்து என்னுடைய சட்ட காலர பிடிச்சான். எனக்கு அப்பல்லாம் பயங்கர கோபம் வரும். உடனே அப்படியே திரும்பி அவனுடைய தலைமையில பிடிச்சு அடி 10, 20 அடி கொடுத்துட்டே தெருவுல பெரிய ஒரு சீன் ஆச்சு அது. அவங்க இதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுடுது. மூக்குலேருந்து. அந்த மாரி. இது ரொம்ப வருஷம் முன்னால. நானும் அப்போ சின்ன வயசு. அதே மாரி ஒரு பாதிரி ஸ்கூல் வாசல்ல நின்னுட்டு குழந்தைகள்ட்ட பொய் சொல்லி அட்ரஸ் வாங்கி ஒரு 200, 250 அட்ரஸ் வாங்கிட்டான். நான் அப்புறம் எனக்கு ஒரு பையன் ஓடி வந்து சொன்னான். சென்னை மாம்பலத்துல. அஞ்சுகம் ஹை ஸ்கூல்ன்னு ஒரு ஸ்கூல்ல. நான் போனேன். ஒரு ஏதோ இதுவாச்சு புடிச்சு அவன அடிச்சேன். அவன் கையே ஒடிஞ்சு போச்சு அதுல. ஆனா அவன் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா அவன் செய்யறது திருட்டுத்தனம். இப்படி ஆ அடிதடி 2, 3 தடவ ரோட்ல நடந்திருக்கு. என் ஸ்கூல்ல 9த் கிளாஸ்ல தமிழ் டிராமாவோட பிராக்டிஸ் நடக்கிறது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டிராமால. நான் வந்து அதுல பார்க்கிறேன் ஜன்னல் வழியா பிராக்டிஸ. அதுல ஒருத்தன் சௌரஸ்யா அப்படின்னு ஒரு ஹிந்தி பேசுறவன். அப்புறம் அவன் பத்திரிக்கைக்காரன் நானான்னு நெனைக்கிறேன். தீபக் தீபக்கோ ஏதோ பேரு. அவன் நல்லா பெருசா இருப்பான். நான் ஒல்லியா சின்னவனா இருப்பேன். என்ன அப்படியே தள்ளி விட்டுட்டு ஜன்னல் வழி. அவனுக்கு தமிழ் புரியாது. இருந்தா கூட சும்மா ஒரு ரவுடித்தனம். அவனையும் அதே மாரி ஸ்கூல்ல புரண்டு புரண்டு அடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு இது வேண்டாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அப்படியே மெதுவா வந்து இப்போ இந்த கோலம், வேஷம் இப்ப சமீபத்துல 2, 3 சம்பவம் நடந்தது. அதுலேருந்து இந்த கேள்வி இருக்கு. பீகார் பையங்க ஒரு குரூப்பு அ காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது, ஒரு பையன் ஒரு 20, 22 பசங்க எல்லாம் 22, 24 வயசு. எதையோ குடிச்சிட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ல குடிச்சிட்டு அப்படி தூக்கி எறிஞ்சான் பஸ் ஸ்டாண்ட்ல. நான் அவன கூப்பிட்டேன். கூப்பிடும்போதே உள்ள தோணித்து கோபம் வந்துருது அப்படின்னு. உரக்க கூப்பிட்டேன். "அத எடுறா" அப்படின்னு. அப்புறம் அவன் காலால உதைச்சு சைடுல தள்ளினான். "அத எடுத்து போடுறா, குனிந்து எடுத்து போடுறான்னு." கிட்ட போய் காலர பிடிச்சு, "எடுத்து போடுறாங்க." போடல. ஆனா அவன் அவன் திமிரு பிடிச்சவன். நானும் வயசானவன் தானே நாம பார்த்துருப்பான். அப்புறம் நான் வந்து, "நீ வந்து எதுக்கா வந்தியோ உனக்கு நடக்காது அந்த வேலைன்னு" நான் எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டேன். அது ஒரு சம்பவம். அதே மாரி ரோடு பசங்க ராத்திரி 10:30 மணிக்கு விளையாடுற பசங்க. கத்தி கத்தி விளையாடி நடுவுல ஒரு 2 தடவ வீட்டுக்குள்ள குதிச்சு, சுவர் ஏறி குதிச்சு, நான் இப்போ நங்கநல்லூர்ல இருக்கிற இடத்துல. சுவர் ஏறி குதிச்சு என்னமோ அந்த பாட்டி அந்த பக்கத்து வீட்டு அம்மா வந்து சத்தம் போட்டுருக்காங்க. "யோவ்! என்ன பண்ணுவ நீ?" அப்படின்னு கேட்டான். எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நான் போய் அவன பிடிச்சு அடி ஓங்கி ஒரு அற விட்டேன். சைக்கிள கீழ போட்டு ஓடி போயிட்டேன். இப்ப எனக்கு கேள்வி என்ன வந்ததுன்னா, ரொம்ப டிஸ்டர்ப் ஆனது. இது சரியா? அந்த மாரி சந்நியாச வேஷத்துல ம் बहुत நான் வந்து சன்னியாசி இன்னைக்கு ட்ரெயின்ல ட்ரெயின்ல ஒருத்தன் வந்து, "நீங்க என்ன பார்த்தா சன்னியாசி மாரி இருக்கீங்க. நீங்க எதுக்கு இப்படி என்கிட்ட" அப்படின்னான். எனக்கு இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு
டிஸ்கஷனுக்கான விஷயமே இதுதான். சந்நியாசிகள், நாம அனுபவித்த சந்நியாசிகள், நாம பார்த்த சந்நியாசிகள், நாம நேரடியா அனுபவித்த சம்பவங்கள், அல்லது நாம கேள்விப்பட்டது நேரடியா. அதாவது அத்தாரிட்டிகேட், அது வந்து சும்மா கதை படிச்சது இல்ல. அந்த மாதிரி அனுபவங்களை சொல்லணும். என்ன என்ன மாதிரி நீங்க எக்ஸாம்பிள்ஸ பார்த்துருக்கீங்கங்கிற விஷயம். ஸோ சமுதாயத்துல என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு எனக்கு இதை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா குறைவான பேர் தான் வந்திருக்கீங்க. பரவாயில்ல. நீங்க ஆரம்பிங்க இதை. நீங்கள் நான் சந்தித்த சந்நியாசி, துறவி. அவரோட ஏற்பட்ட அந்த ஏதோ ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படின்னு விஷயம். யார் வேணா ஆரம்பிங்க. வேண்டாமா? எப்படி நான் சந்திச்ச சன்னியாசிகளா இல்ல நம்ம சும்மா கேள்விப்படுறோம் இந்த சன்னியாசியை பத்தி? இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ எழுதுங்க, சொல்லுங்களேன். இப்ப சன்னியாசி உங்களுக்கு நித்யானந்தா அப்படின்ற சன்னியாசி வந்து நான் நிறைய நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நெகட்டிவா தான் நிறைய ப்ரொஜெக்ட் ஆகுது அவருது. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு வாட்ஸ்அப் மீம்ஸ் மாதிரிலாம் நிறைய வரும்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம அவரை பத்தினே எதுவுமே தெரியாம நம்ம அவர் சொல்றத வச்சு வெறும் அந்த பிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ற விஷயமா? அந்த ஒரு செக்மெண்ட், ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து யாரு நித்யானந்தா சொல்றீங்க? அந்த அவரா? திருவண்ணாமலை? நித்யானந்தா இல்ல நம்ம இவரு என்ன சொல்றது, கைலாஷம். அதான்ப்பா திருவண்ணாமலை. முதல்ல அவருக்கு ஆசிரமம் அங்கதான் இருந்தது. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு எங்க போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஆரம்பத்துல நீங்க பாசிட்டிவ்னு சொன்னீங்களே, அது என்னது? அது எதை வச்சு? அவர் வந்து நிறைய தேரு, அதாவது கோவில் அந்த சின்ன சின்ன சேரி பகுதிகளுக்கு எல்லாம் போகாத தேர்லாம் இருந்திருக்காமா. அந்த மாதிரி கோவிலே இல்லாத இடத்துக்கு இவர் வந்து ஒரு சின்ன கோவில் மாதிரி அமைச்சு அந்த இடத்துக்கு போவாரு. போயிட்டு அங்கேயே அதை வச்சு ஒரு 10 நாளோ 15 நாளோ கிட்டத்தட்ட அந்த அந்த பகுதிக்கு அதுதான் கோவில் மாதிரி. அவங்க எல்லாருமே வந்து பூஜை பண்ணணும், எல்லாமே பண்ணணும், பாட்டெல்லாம் பாடணும். அவங்க கூட ஒரு இன்வால்வ்டா அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அப்புறம் அங்கிருந்து அடுத்து இந்த மாதிரி ஒரு கிராமமோ ஒரு ஸ்லம் ஏரியாவோ ஏதோ ஒண்ணு, அங்கேயும் அவர் வந்து நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். இது வந்து நிறைய அந்த அவங்களுக்கு நெருடலா இருந்தனால அவரை பத்தின எல்லா தப்பான அபிப்பிராயங்கள்லாம் உருவாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து பயங்கரமா அவர் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி, அது ஒரு தேர் வந்து அந்த மாதிரி ஒரு ரதம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட டூப்ளிகேட் ஆயிட்டே போச்சு. நிறைய ரதங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு இவருடைய தூண்டுதலின் பேர்ல, முயற்சியில. அவருடைய வீடியோ கேட்டிருக்கீங்களா பேசுறது? நிறைய கேட்டிருக்கீங்க இல்லையா? ரொம்ப அருமையா பேசுவார், அதுல சந்தேகமே இல்லை. ரொம்ப அருமையா பேசுவாரு, ரொம்ப லாஜிக்கலா பேசுவார். தெரியல, நம்ம எல்லாம் வீடியோ செய்திகள் வரத வச்சு ஒரு ஆளை முடிவெடுக்க முடியாது. செய்திகள் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்ல கூட வரலாம். ஒருத்தரை பத்தி மோசமான ஏதாவது கட்டுக்க வேணும்னே தெரியா செல்வாக்கு இருக்குன்னு தெரிந்து அவரை கெடுக்க. உண்மை அது நீங்க சொல்றது. நிறைய சன்னியாசிகள் இதுக்கு பலியானாங்க. நான் வந்து வடபழனியில ஒரு சத்துர்வேத சுவாமிகள் ஒருத்தர், அவருடைய ரூமுக்கு முதல் நாள் போறேன். சின்ன ஒரு மாடிப்படி வழியா ஏறி சின்ன ரூமு, ஒரு வெள்ளி தட்டு, அதுல வெள்ளியில ஒரு பாத்திரம், தண்ணீர் பஞ்ச பாத்திரம், அப்புறம் ஒரு சிவலிங்கமோ ஏதோ, எனக்கு சாமி விக்கிரகம் என்னன்னு தெரியல, எல்லாம் வெள்ளியில. எல்லாம் அதிகம் போனா ஒரு 20,000 50,000 சொத்து இருக்கும், அவ்வளவுதான். சின்ன ரூமு. ஆனா அவரோட ஒரு 1/2 மணி நேரம் பேசியதுல ரொம்ப இன்டெலிஜென்ட்னு தோணித்து. ரொம்ப ஆழமான கருத்து இது விஷயம் இருக்கு அவர்கிட்ட. அடுத்த நாள் அவர் கைதாராரு. அப்போ செய்தி எப்படி வந்ததுன்னா, அவருடைய ரூம்ல இருந்து 85 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள
பணம் இது சொத்துக்கள் வெள்ளி தங்கம் எல்லாம் பிடிபட்டது அப்படின்னு வந்தது. அப்புறம் நான் ஆராய்ந்த போது அவர்கிட்ட ஒரு பெண் வந்துட்டு இருந்தாங்க. அந்த பெண் வந்து நட்ராஜனோ யாரோ ஒரு போலீஸ் அதிகாரியோடைய மனைவி. அந்த பெண் வந்துட்டு இருந்தா, அப்புறம் நட்ராஜன் அண்ணா நகர்ல எங்கேயோ இருக்காரு அவரு. போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல இல்ல பெரிய ஆபீசர். அந்த பெண் வந்து வீட்டுல கணவனோட ஒரு பெரிய பிரச்சனையாகி, இவர்கிட்ட வந்து அழுதுகிட்டே வரா. இவர் அதுக்கு முன்னால நட்ராஜனே இவர் மேல இம்ப்ரெஸ் ஆகி, அந்த குவார்ட்டர்ஸ் அவங்க வாழ்ந்த இடத்திலேயே இவருக்கு ஒரு ஃப்ளாட்டு வாடகைக்கு பிடிச்சு குடுக்குறாரு. அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போனா, அங்க வந்து இந்த மாரி அந்த அம்மா அழுதுகிட்டே இவர்ட்ட வராங்க. இவள் மேல கோபத்துல இவர்கிட்ட போய் அழுது போறானேன்னு, இவரு போலீஸ் அதிகாரி வேற. ஜோடு கட்டி முதல்ல அந்த வீட்ட விட்டு காலி பண்ண வச்சாரு. இங்க வடபழனிக்கு வந்தாரு. அங்க வந்து இந்த இடத்துல இவரு அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் பெயில் இல்லாம ஜெயில்ல இருந்தாரு. சதுர்வேத சுவாமிகள்னு. நீங்க சொல்றது ஒரு அளவுக்கு உண்மை. இது நெறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆ இந்த மாரி சரி. ஆனா எனக்கு பாசிட்டிவா அவர பத்தி நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அவரோட இன்டராக்ஷன்ல, அவர் பேச்ச கேட்டதுல, அவரோட ஒரு நாள் பிரயாணம் பண்ணியதுல, அந்த மாரி விஷயங்கள சொல்லுங்க. இதெல்லாம் வேண்டாம். கிறிஸ்தவ பாதிரிகள் ஆ சதி திட்டம் போட்டு அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். பத்திரிகையில எழுதுறாங்க தாறுமாறா அப்படின்லாம். வேற அவர பத்தி அனுபவங்கள சொல்லுங்க. நான் ஒரு நான் சின்ன பையன் அப்போ. திருப்புகழ் சென்னை நங்கநல்லூர்ல அவருடைய மடம் இருக்கு. சாமியார் மடமோ என்னமோ பேரு. என்னமோ பேரு இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுல அவருடைய இடம் சமாதி இருக்குன்னு நான் அப்புறம் கேள்விப்பட்டேன். அவர் நாக்பூர் வந்திருந்தாரு. நான் 8வது 9வது ஏதோ படிக்கிறேன். ஹார்மோனியம் வாசிப்பேன். ஒரு நாள் அந்த பகவத் பாத சபால எல்லாரும் உட்கார்ந்திருக்கும்போது, யாராவது ஹார்மோனியம் வாசிக்கிறவங்க இருந்தா சொல்லுங்கப்பா. அவரு 9 நாள் திருப்புகழ் கதை சொல்லப் போறாரு. ஹார்மோனியம் வாசிக்கணும்னா. எனக்கு அதெல்லாம் அனுபவமே இல்ல. நான் மேடைலாம் வாசிச்சதில்ல. ராகங்கள் எல்லாம் கத்துக்கிட்டதும் இல்ல. ராகங்கள கத்துண்டதும் இல்ல. ஆனா, நான் ஏதோ தைரியத்துல சொல்லிட்டேன். நான் நான் வாசிப்பேன் அப்படின்னு. "வாசிப்பியாடா?" அப்படின்னாரு அவரு சாமியார். உடனே நான் அடுத்த நாள்லேருந்து மேடையில 9 நாள். அருமையான திருப்புகழ் பற்றிய பேச்சு இருந்தது. அருமையா இருந்தது. ரொம்ப அழகா பாடுவார். நானும் கூட வாசிச்சேன். கடைசி நாள் தட்டி குடுத்து, "ரொம்ப அற்புதமா வாசிச்சப்பா" அப்படின்னு அந்த மாரி சொன்னாரு. ஆனா, அவரோட இருக்கும்போது அவர் எவ்வளவு பேலன்ஸ்டு ஆளுங்கிறது எனக்கு அந்த வயசுல புரிஞ்சது. ரொம்ப பேலன்ஸ்டு. எல்லாரும் கைத்தட்டலுக்கோ, அதுக்கோ அதெல்லாம் ஒண்ணும் அவர் மேல எஃபெக்ட் ஆகல. இதெல்லாம் எனக்கு கண்ல பட்டது. ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு ஆள். ரொம்ப திறமைசாலி. நல்ல வாட்டு சாட்டமா இருப்பார். நல்ல வளர்ந்த ஒரு உடம்பு நல்லா இருக்கும். குண்டுன்னு உயரமா இருக்கும். ஏதோ திருப்புகழ் அவர் பேர் மறந்து போச்சு அவருக்கும். சின்ன வயசுல. அந்த மாரி நம்மள ஏதாவது வகையில இம்ப்ரெஸ் பண்ணிய சன்னியாசி அவரோட பழகியதுல, பேசியதுல, கேள்விப்பட்டதுல, நம்ம ஊருக்கு வந்திருக்கும்போது, நம்ம கேட்ட விஷயம் அப்படின்னு ஏதாவது இருந்தா அத சொல்லுங்க. யாரு இவரா? ரமேஷா? ஓ! வாங்க, வாங்க. சொல்லுங்கண்ணா. சன்னியாசிகளை பற்றிய நம்முடைய அனுபவங்கள். கொஞ்சம் கஷ்டமா? நமஸ்காரம் ஐயா. சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க சீனிவாஸ். நான் வந்து விவேகானந்தா ஸ்கூல்ல படிச்சதுனால, காலேஜ்ல படிச்சதுனால, அங்க வந்து அவளெல்லாம் மகராஜ்ன்னு சொல்லுவா, சுவாமிஜிஸ். ஆமா. அது நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். அதனால எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பரிச்சயம் நெடிய நாள். 3 வருஷம்னாக்க 4 வருஷம் இருந்தது, 4 வருஷமும் இருந்தது. அவளோட பரிச்சயம், அவ கைடன்ஸ் ஆல்சோ. ஸோ அது ரொம்ப பாசிட்டிவ் எங்களுக்கு. அங்க உங்களுக்கு அவ பேரு சொன்னதை இப்பதான் அவர் காலமானார், சமாதி அடைஞ்சார். அமிர்தானந்தா, சுவாமி அமிர்தானந்தா. விமூர்த்தானந்தா. இல்ல இப்ப நான் சொல்றது வந்து ஓ, காலேஜ் தாளாளர், கரஸ்பாண்டன்ட்.
the hostel warden மாதிரி அந்த ஈக்குவலன்ட் சரி. பொசிஷன் இருந்தார். ஸோ he was literally guiding us in the sense அவர் வந்து இந்த விவேகானந்தாஸ் கொலம்போ டு அல்மாரா அவர் அல்மாரா டு கொலம்போன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சஸ் ஒரு அவரோட ஆல் ஸ்பீச்சஸ் book இருக்கு. த்ரூ இது போட்டுறது ஆமா. ஒரு புஸ்தகம் இருக்கும். அந்த மாதிரி விவேகானந்தா அவர் வந்து ஒரு ஸ்டடி சர்க்கிள் வச்சு விவேகானந்தா இப்போ இது பண்ணது அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் சொல்றது அந்த மாதிரியான வெரி அவரோட ஓன் ஃப்ரீக்வன்சி அபவுட் மந்த்லி ஒன்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஆர் ஃபார்ட்நைட்லி மந்த்லி அந்த மாதிரி இருக்கும். தென் ஹி ஆல்சோ கேவ் அஸ் அந்த பீரியட்ல எவ்வளவு புரிஞ்சதோ தெரியாது, பட் கீதை ஆஸ் எக்ஸ்பிளைன் பை விவேகானந்தர்ன்ற அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் அவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பண்ணிட்டு தென் ஹி வில் ஹாவ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்டட் அண்ட் திங்ஸ் லைக் தட். ரொம்ப அது இம்ப்ரெஷனபிள் ஏஜ்ல அவர் இது பண்ணார். அவர் வந்து இஸ் ஆக்சுவலி கன்னடிகா, அதனால அவருக்கு தமிழ் ரொம்ப புரோக்கன் தமிழாக தான் வரும். But very sharp and he rose to very great heights and then இப்பதான் ரீசெண்டா இதான தவிர பட் அவருடைய இதெல்லாம் நீங்க பார்த்தோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் we all remember him even though he was a very strict disciplinarian. நம்ம அந்த ஸ்கூல் டேஸ்லலாம் கார்த்தால 6 மணிக்கு உள்ளே ஒரு ஷைன் இருக்கும். அந்த ஷைனுக்கு வந்து கார்த்தால ப்ரேயர்ஸ் இருக்கும். அதுக்காக அதே மாதிரி 6:30 மணி ஈவினிங்கு சரஸ்வதி டெம்பிள் இருக்கும். அங்கே ப்ரேயர்ஸ், ஆஃப்டர் தட் மெஸ் ஃபார் லஞ்ச் டின்னர் அண்ட் தென் வி பேக் ஆஃப். By about 8:30 the door closes and all that stuff. அது நீங்கள் விவேகானந்தா காலேஜ், ஸோ வெரி popular for its madamnu சொல்லுவாங்க, madamnu, because extension of Ramakrishna Math or Ramakrishna Home and things like that. So he used to wield a very very strict the disciplinarian attitude which is needed for the students. So அந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தார். in spite of all those disciplinarian action, எனக்கு இந்த அவருடைய பாசிட்டிவ் வே ஆஃப் கைடிங் எஸ் அது நல்லா ஞாபகம் வருது. இது ஒரு விஷயம் நீங்க சொல்றதுல இருந்தும் என்னுடைய அனுபவத்துல இருந்தும் அவர் என்ன சொன்னாருங்கிறது ஞாபகம் இருக்கிறது இல்ல. அவருடைய அந்த ரிலேட்டிங் நம்மோட எப்படி ரிலேட் பண்றாரு அதுல நம்மால வர்ணிக்க கூட முடியாது. ஏதோ இந்த மாதிரி ஒரு பாண்டிங் அவரோட அன்பு அடிப்படையில, வாத்சல்யம் அடிப்படையில. ராமகிருஷ்ணா வட பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர்ல, அங்க சண்முகானந்தா அப்படின்னு ஒரு சன்னியாசி இருந்தார். நான் காலேஜ்க்கு போவேன் அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேச. அவரை மாதிரி பாப்புலரா எப்ப போனாலும் அவரை சுத்தி ஒரு 25-40 குழந்தைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எம்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் படிக்கிறவங்க சுத்தி இருப்பார். அற்புதமான ஒரு ஜோவியல், ஆனா ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கீழே இறங்க மாட்டேன். சும்மா கடிச்சு குழந்தைகளை அட்ராக்ட் பண்றதெல்லாம் இல்லை, ஸ்டாண்டர்டா இருக்கும். பேசுறது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் பேசுவார். ஆனா அவருக்கிட்ட அந்த ரேடியேஷன், ஒரு உற்சாகம், ஒரு ஆனந்தம் அவரை சுத்தி எப்ப போனாலும். வேற சன்னியாசிகள் கிட்ட போறதுக்கு பயப்படுவாங்க பசங்கள்லாம், கொஞ்சம் அப்படி இருப்பாங்க முறைச்சுண்டு. இவர்கிட்ட எல்லாம் எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருந்தது. அன்பார்ச்சுனேட், அவர் ஸ்ரீலங்கா ஆளு. அவருக்கு எக்ஸ்டென்ஷன் விசா இல்லாம இல்லீகல் ஸ்டேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வந்தபோது அவர் எதிர்பார்த்தார் ராமகிருஷ்ண மடத்துல ஹெல்ப் பண்ணணும்னு. அது பண்ணல, கை விரிச்சிட்டாங்க. இவர் அப்படியே ஒரு நாள் ஓடி போயிட்டார். அப்புறம் எங்கேயோ திருச்செந்தூர்ல ஏதோ ஒரு கோவில் வாசல்ல உட்கார்ந்துருக்காரு பிச்சைக்காரனான்னு கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. சரி, இன்னொரு விஷயம், நீங்க மற்றவங்க பேசுங்க. நான் சந்நியாசம் அப்படிங்கிறது இந்த காவி உடை போட்டவங்க மட்டும் இல்லை. முதல்ல இதில் ஆரம்பிப்போம்னு நினைச்சேன். அந்த மனப்பான்மையோடு இருக்கிற நம்ம ஊர்ல, நம்ம கிராமத்துல, நம்முடைய அபார்ட்மெண்ட்ல அப்படி நம்ம பழகிருந்தா அவரை பத்தி கூட சொல்லிட்டு நம்ம குடும்பம். நான் ஆக்சுவலா அதுதான் ரெண்டாவது, இது முதல் நீங்க சொன்னதுனால இந்த கிருத்தஜ்ஞங்கிற ஆஸ்பெக்ட்ல அவரை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணோம்னு தோணுது. எனக்கு ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல இருந்து இருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு அவரோட இந்த இமேஜ், அந்த இமேஜ் தான் எனக்கு இன்னும் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இதான் ஸ்பெசிஃபிக்கா தெரியாட்டாலும் அவரை இப்போ 95 or so he passed away. 95 years last year he passed away. பட் எனக்கு அவருடைய அந்த அப்பா வந்து அபவுட் 40-45 வயசு 50 வயசு கூட இருக்கும். அப்ப அந்த இமேஜ் தான் எனக்கு ஈவன் நவ் இட் கம்ஸ் டு மை மைண்ட் as I am speaking to you. அது ஒண்ணு. ரெண்டாவதா நான் சொல்றேன், பிஃபோர் வெரி ஷார்ட்டா சொல்றேன்,
பிகாஸ் அதர்ஸ் ஹேவ் டு ஸ்பீக். என்னுடைய போன் அத்தையோட கொள்ளு பேரன், அத்தை எங்க ஊர் கடலூர். அது அத்தையோட கொள்ளு பேரை வந்து ஐ ரிமெம்பர் ஹேவிங் டேக்கன் ஹிம் டு டெம்பிள்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அந்த மாதிரி கை பிடிச்சு கூட்டின்னு போய் அந்த மாதிரி இஸ் 20 years junior to me வச்சுக்கோங்களேன் ரஃபா. ஸோ அப்படி இருக்க அந்த அந்த யங் பர்சன் வீட்டில் வந்து ஒரு பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் வாஸ் ஜூனியர் டு மை டேட் ஆஸ் அ லாயர், ஜூனியர் லாயராக இருந்த அப்ரெண்டிஸா. அவர் வந்து திடீர்னு ஒரு இந்த ஆக்சிடென்ட்ல போயிட்டார், ஒரு பாண்ட்ல வழுக்கி விழுந்து போயிட்டார். அதுவோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறமா திஸ் பாய் ஸ்டார்டட் ஹேவிங் ஆத்த விட்டு திடீர்னு அவர் கிளம்பி போயிடுவார். தென் யூ வில் பி ஃபவுண்ட் இன் காஞ்சிமட் ஆர் திடீர்னு ஸ்கூல் வந்து அவ பேரண்ட்ல மதர் இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் தே தாட் தி பாய் இஸ் ஷர்க்கிங் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அஸ் அ ஃபர்ஸ்ட் சன். வீட்டு பொறுப்பு எல்லாம் இருக்கு அந்த மாதிரிலாம் நினைச்சுட்டு அவ 8-10 வயசு 8வது 12 வயசுல he left home. ஒரு விதத்துல இப்ப ஒரு வேலாயுதம் சார் சொன்ன மாதிரி அந்த கைலாஷ் இவர் நித்யானந்தாவும் அவர் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ அவர் he was away in Himalayas someplace north. அதே மாதிரி இவர் வந்து ஒரு 5 years 6 years he was totally away, not to be seen at all. அவருக்கு வந்து ராமகிருஷ்ணா ஆர்டர்லயோ ஒரு வேற எங்கேயோ, ராமகிருஷ்ணா ஆர்டர்ல வந்து பிஃபோர் 25 நம்ம பிரம்மச்சரியா சேரலன்னா அவ தீட்சை கொடுக்கறது இல்லை. அவ வந்து தே கேன் ஒன்லி கீப் தம் ஆஸ் அந்த சப்போர்ட் ஸ்டாஃபா பிரம்மச்சரியா இருக்கலாம், ஒயிட் இதுல இருக்கலாம். பட் ஸோ இவர் திரும்பி வந்துட்டார். அதுக்கப்புறமா we cannot believe because he's in 8th standard gone back to out of curriculum and all that. அவர்கிட்ட இப்ப நீங்க திருப்புகழ் சொன்ன மாதிரி திருப்புகழோ சௌந்தரிய லகரியோ இல்லாட்ட இந்த அபிராமி அந்தாதி இதெல்லாம் அப்படியே பிரபாடமா வரும். சான்ஸ்கிரிட் ஸ்லோகம்ஸ் இது வந்து அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ட் இன் a short span of time. அவர் டோட்டலா தென் he was into spiritual activities only. அவரை வந்து எங்களுக்கு வந்து ஏன்னா வீட்டுல எல்லாம் because இப்போ as you can see 20 years junior to me வச்சுக்கோங்களேன், என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் அதர் பீப்புள்லாம் இவன் வந்து he was found seen as a family responsibility இல்லாத ஆளு. He has left his mother and other siblings in lurch and he has gone on his own அப்படி இப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு இமேஜ் தான் இருந்தது. பட் அவர் திரும்பி வந்த போது கூட அவர் வீட்டுக்கு கூட வரல, வெளியில எங்கேயோ இருந்த போது. பட் ஸ்லோலி some contacts happened, somebody went and saw him and all that. அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அதுதான் நான் சொல்ல வரேன். I happened to go see him also because சத் புருஷர்கள் யாரா இருந்தாலும் I think I must I have இது to go and நமக்கு என்ன அவளால சொல்ல முடியும் பண்ண முடியுன்ற மாதிரி வெரி இதா இருந்தது. அவர் வந்து திருப்புகழ், திருமூல திருமந்திரம் எல்லாத்துலயும் தேவாரம் எனக்கு கொடுத்தது வந்து தேவாரத்தை படின்னு எனக்கு டாஸ்க் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவர் ஒரு கோட் ஒண்ணு பண்ற. அது எப்படி கர்ம வினை போகும் அப்படிங்கிறதுக்கு அப்பர் சுவாமிகள் சொன்னதுன்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொன்னார், ஒரு பதியம் சொல்லிட்டு I was stunned and amazed. திடீர்னு எங்கேயோ நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா போய் பார்க்கறேன். சொன்னேன் தேவரம் படிக்கிறதே அபூர்வம், people who don't have that interest at all. நீங்க அதை படிச்சுட்டு இருக்க இங்க எங்க சிங்கப்பூர்ல ஒரு ஒதுவர் இருக்கிறதுனால எனக்கு அவரோட குரல்ல வாங்கிட்டேன். அன்பார்ச்சுனேட்லி ஐ டென்ட் ரியலைஸ் நான் அதை பாடுறச்சு அது எப்படி இருக்குங்கிறத பத்தி பட் அதை பதம் பிரிச்சு படிச்சு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற பாக்கியம் கிடைச்சது. அதனால அவர்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி தேவாரத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு என்னும் போது அவர் சொல்லியிருந்த இது மாதிரி அப்பர் சுவாமிகள் சொன்னார், எப்படி பச்சை இந்த காட்டு தீ வந்து பச்சை பெரிய பெரிய கருகிய மரங்கள் எல்லாம் மட்டும் எரிக்கிறது இல்ல, புல் பூண்டெல்லாம் இருக்கிற பச்சை பசையன்னு இருக்கிற அந்த இதையும் சேர்த்து எரிச்சுடுறது. அந்த மாதிரி தேவாரத்தை படிச்சா இல்ல பாடினா அதை வச்சுட்டு நம்ம கடவுளை இது பண்ணியிருந்தாக்க இந்த அப்படின்னு சொன்னார். சோ அதோட நான் நிறுத்திக்கிறேன். அவர் ரொம்ப எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு. நான் முதல்ல ஒருத்தரை அறிமுகப்படுத்திடுறேன். ரமேஷ் அப்படின்னு. அவர் வந்து 20 years junior to me. நான் முதல்ல ஒருத்தரை அறிமுகப்படுத்திடுறேன். நான் முதல்ல ஒருத்தரை அறிமுகப்படுத்திடுறேன். 20 years junior to me. நான் முதல்ல ஒருத்தரை அறிமுகப்படுத்திடுறேன். 20 years junior to me. நான் முதல்ல ஒருத்தரை அறிமுகப்படுத்திடுறேன். ரமேஷ் அப்படின்னு.
ரமேஷ் அப்படின்னு அந்த இதை வால்யூம் ஆயிடுச்சுன்னா சத்தம் நின்றுடும். போதும். இங்க நம்ம கூட இருக்காரு இப்போ சேவாங்கிற பேர்ல. ரமேஷ்னு பேரு. ரமேஷ் சுப்பிரமணியம். திருச்சி பூர்வீகம். சேவா இன்டர்நேஷனல்னு ஒரு அமைப்பு. உலகம் முழுக்க நம்ம தேசத்துல பல சேவா காரியங்கள் நடத்துறதுக்கு ஒரு ஏஜென்சி மாதிரி அமைப்பு. சங்கத்தோட சம்பந்தப்பட்டது. அதுக்கு அவர் இன்சார்ஜா இருக்காரு. அவர் வந்திருக்காரு இன்னைக்கு. இன்னொருத்தர் ஞாபகம் வந்தாரு. லத்தீஃப் அப்படின்னு வடபழனி சென்னையில. அந்த பிளாட்டுக்கு நான் போயிருந்தேன். அவரை பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்கும் வீடு. வாசல்ல ஒரு பிள்ளையாரு, பெரிய ஓம் இருக்கும் கதவுல. ஒரு துலுக்க வீட்டுக்கு போறேங்கிற எண்ணமே இருக்காது. லத்தீஃப் நீங்க சொன்ன இதே மாதிரி 8, 10, 12 வயசுல வீட்டை விட்டு ஓடி போயிட்டு 28 வயசுல வந்தாரு. ருத்ரம், பகவத்கீதை, நான் என்னுடைய ஒரு 7 நாள் பகவத்கீதையில அவரை ஒரு நாள் கூப்பிட்டுருந்தேன். கர்மயோகம் பத்தி பேசுங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அற்புதமா பேசினார். அந்த மாதிரி லத்தீஃப் இதே மாதிரி விஷயம். ஐயா சாரி, நீங்க இவரை முன்ன இவரை பத்தி பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் அந்த கோயில்லாம் கட்டுவார்னு சொன்னேன். அவரை கோவில்லாம் கட்டுவார், மெயின்டெனன்ஸ். அவர் வேற ஒருத்தர். அவர் வேற பத்தி சொல்ல வந்தேன். கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவர் ஹிந்து தான். ஈஸ்வரன் பேரு. அவரு இப்ப 10, 12 வயசுல ஓடி போயிட்டு எங்க போனாரோ, யார் கூட இருந்தாரோ, சிவ தீட்சை எடுத்து சிவன் பூஜை ரொம்ப அழகா பண்ணுவார். இப்போ பாலக்காடு, கோயம்புத்தூர் கேரளா பார்டர்ல நல்ல காட்டுல ஒரு சிவன் கோயில், பெரிய கோயில் ஒண்ணு கட்டியிருக்காரு. அவர் ஜுவல்லர்ஸ், வைர வியாபாரி. அது 28, 30 வயசுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு பெரிய பணம் சம்பாதிச்சாரு. இப்ப முழுக்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சைவம், இந்த சைவ சித்தாந்தம், அந்த விஷயம், சிவபுராணம் பெரிய அத்தாரிட்டி. அவர் ஓடி போனவர் தான். விட்டு ஓடி போனவர். சரி, நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி வேற விஷயம். சன்னியாசி, நாம சந்தித்த சன்னியாசி அல்ல, சன்னியாசத்துக்கு போல வாழ்ந்தவர், சன்னியாசம் மாதிரி வாழ்ந்தவர். காமியானாம் கர்மணான்யாசம்ங்கிறது கீதை. காமத்துடன் கூடிய செயல்களில் இருந்து விடுபட்டவன், தியாகம் செய்தவன் சன்னியாசி அப்படிங்கிறது 18வது அத்தியாயம். சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம RSSல பழைய பிரச்சாரக் ஒருத்தர் இருந்தார். கிருஷ்ணராவ் மோஹ்ரில்னு பேரு. நாக்பூர்ல இருந்தார். நான் சங்கத்துல வரும்போதே அவருக்கு வயசாயிடுச்சு. அவர் ஒரு 85 வயசு இருக்கும். நானும் சங்கத்துல ஒரு 8, 10 வருஷமா பிரச்சாரக்கா இருக்கிற காலத்துல அவரை போய் பார்த்தேன். எனக்கு ஒரு 30 வயசு இருக்கும். நான் சும்மா கேட்டேன், மரணத்தை பத்தி, நீங்க இப்ப மரணத்துக்கு பக்கத்துல நிக்கிறீங்களே, மரணத்தை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட மரணம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் ரொம்ப அழகா சொன்னார். அவர் யார் அவர் கிட்ட போனாலும் ஒரு சக்கரை துண்டு, கல்கண்டு துண்டை கையில வைப்பார். ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். ரொம்ப பிரசன்னமா இருப்பார். அமைதியா இருப்பார். அதிகமா படிக்கல. 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ் தான் படிச்சார். டாக்டர் எலிகேவார் காலத்திலேருந்து வந்திருக்கார். ரொம்ப அன்பு. அன்புனா அன்பு. அவரை போல அவர் வார்த்தையில அன்பு, கண்ணுல அன்பு. அப்படி ஒரு அம்மா மாதிரி. அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னாரு, அது கீதையில நான் இப்ப படிக்கும்போது அவர் சொன்ன கருத்து வருது. அவர் சொன்னாரு, நான் இப்படி எனக்கு அறிமுகம் இல்லாத ஏதாவது ஊர்ல உட்கார்ந்துருக்கணும். ரோடு ஓரத்து பெஞ்சில் உட்கார்ந்துருக்கணும். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சடக்குனுக்கு தலை சாஞ்சிடணும். ஒரு 5, 10 நிமிஷத்துல இந்த செத்த நாயெல்லாம் தூக்கின்னு போற வண்டி, கார்பரேஷன் வண்டி, ஜாலியா இருக்கும். ரோட்ல செத்து கிடக்கிற நாயை தூக்கின்னு போற வண்டி. அந்த வண்டி வரும். அப்படியே உடம்ப தூக்கி எடுத்துன்னு போயிடணும் அப்படிம்பாரு. எனக்கு சின்ன வயசு, பகவத்கீதை ஆரம்பிக்கல. ஆனா இது எனக்கு ரொம்ப ஆழமா மனசுல எப்படி ஒரு வைராக்கியம் மனசுல, அவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் அமைப்புல இருந்து கூட, மிக முக்கியமான நாக்பூர்ல இருந்து கூட, பவர்ஃபுல் சர்சனிச்சாலுக்கு கிட்ட இருந்து கூட, அவர் மனசுல ஒரு விலகி நிக்கிற தாமரை பூவுடைய இலை மாதிரி விலகி இருக்கிற ஒரு மனப்பான்மை. ஆனந்தமா இருப்பார். மெதுவா பேசுவாரு. ஆவேசமா பேசியே நான் கேட்டதில்லை. கிருஷ்ணராவ் மோஹ்ரில் அப்படின்னு பேர். அவர் பேர். சன்னியாசி தான் அவர் சந்தேகமே கிடையாது. இன்னும் ஒரு சன்னியாசி பத்தி சொல்றேன். ஜோதிர்மயானந்தா அப்படின்னு பேரு.
அவர் பேர். 1985லேருந்து 92 அப்போ நான் சென்னை காரியாலயத்துல இருந்தேன் RSSல. அவர் 2வது மாடியில உட்கார்ந்து ஏதோ புஸ்தகம் எழுதிட்டு இருப்பார். கான்டெம்பரரிஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தான்னு ஒரு நல்ல இவ்வளவு தடி புக் எழுதினார். எனக்கு அவரோட அப்புறம் தெரியவில்லை, அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியல. 30 வருஷமா கான்டாக்ட் விட்டு போச்சு. நான் எப்போவாவது போய் அவரோட உட்காருவேன் ராத்திரி. 1 மணி 1:30 வரைக்கும் உட்கார்ந்து எழுதுவாரு. அப்போ உட்கார்ந்திருக்கும் போது அவர் ஒரு நாள் என்னாச்சு, முதல் தடவை நான் போயிருக்கும்போது ராத்திரி ஒரு 12 மணி 12:15 மணி இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, ஒரு டப்பா எடுத்தாரு. அதுலேருந்து எடுத்து ஒரு கப்புல தண்ணி எடுத்தாரு. நான் இருந்ததுனால கொஞ்சம் 2 கப்பு. அந்த தண்ணியில இந்த டப்பாலேருந்து எடுத்து போட்டு கலக்கினார். கணம் கணம் கணம்னு. அப்புறம் இன்னொரு டப்பாலேருந்து எடுத்து ஏதோ கலக்கினார். அப்புறம் சர்க்கரை எடுத்து கலக்கினார். ஒரு கிளிப்பு போட்ட எலக்ட்ரிக் ஹீட்டர் அத வச்சாரு. இந்த சத்தம் கேட்ட உடனே கிளாங் 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 கிளான்னு மேல கூரையிலேருந்து அவருடைய டேபிள் வந்து ரூமுடைய ஒரு கார்னர்ல இருக்கு. இந்த பக்கம் சுவரு, அந்த பக்கம் சுவரு. அந்த கார்னர்ல இருக்கு. மேல கூரையிலேருந்து இந்த சத்தம் கேட்டு கிடு 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 கிடுன்னு கீழே டேபிள் மேல வந்து ஒரு பல்லி ஒண்ணு உட்கார்ந்தது. பல்லி அப்படியே வந்து உட்கார்ந்தது, பாம்பு படம் எடுக்கிற மாதிரி. காஃபி ரெடி ஆச்சு. காஃபி பொடி, பால் பொடி, சர்க்கரை ரெடி ஆனப்புறம் எனக்கு ஊத்தி கொடுத்தாரு. அவர் தன்னுடைய டம்ளர்ல ஊத்திண்டாரு. ஒரு சின்ன தட்டுல கொஞ்சம் 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊத்தி நல்லா ஊதி இது வச்சு அப்படியே நகர்த்தினாரு. பல்லி ஓடி போயிரும் மனுஷன் கை கிட்ட வந்தா. ஆனா அப்படியே இருந்தது. அவன் மேல தூக்கி தலையை வச்சு அதுலேருந்து வக்கு வக்குன்னு நாக்க போட்டு அந்த காஃபியை குடிச்சது. எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஒரு பல்லி மாதிரி ஒரு பூனைக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். இது ட்ரைனிங்கே கொடுத்துருக்க முடியாது. இவர்கிட்ட இருந்து ரேடியேட் ஆகிற ஒரு வேவ் லென்த் தான் அந்த பல்லியை அட்ராக்ட் பண்ணியிருக்கணும். நான் கேட்டேன், இது எப்படின்னு? டெய்லி வரும்னா. அதை டெஸ்ட் பண்றதுக்காக நான் 3வது நாள் தொடர்ந்து போனேன். கரெக்டா அந்த டயத்துல இந்த சத்தம் கேட்ட உடனே வரும் பல்லி. அன்பு அப்படிங்கிற விஷயம் உள்ள இருந்தா அதுக்கு வார்த்தையால சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஐ லவ் யூலாம் சொல்றது. அது வந்து வெளிப்படும். அது தானே அட்ராக்ட் பண்ணும். மனுஷங்கள்லயும் சரி, மனுஷனோட ஒரு மிருகங்கள்லயும் சரி. சந்நியாசம் அப்படிங்கும்போது அவர் வந்து சண்டையை போடக்கூடாது, யாரையும் எதிரியா பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அஹிம்சா பரமோ தர்ம அப்படின்லாம் சொல்லுவாங்க. 100க்கு 100 அப்படி ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருந்தா தான் இப்படி ஒரு பள்ளிக்கு கூட அவர் கிட்ட வர்றதுக்கு பயம் இல்லாம ராமர் கிட்ட வந்த அணில் மாதிரி இவர்கிட்ட வர பயம் இல்லாம அந்த பள்ளி கூட வருது அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருந்தது. ரமேஷ், நீங்க ஐயா ராம்கோபாலன் கேட்டிருக்க. ராமகோபாலன்னு ஆமா முன்னாடி RSSல இருந்தார் அவர். ஆமா ஆமா தமிழ்நாடு அந்த ஸ்டேட் லெவல்ல இருந்தார். அப்ப வந்து அவர் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல அவர் வந்திருக்கார். நிறைய கதைகள்லாம் சொல்லுவார். சின்ன வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெவலுக்கு போனார் RSSல. பட் ஃபார் சம் ரீசன் ஹி மூவ்ட் அவே டு செட் இஸ் ஓன் தமிழ் இந்து முன்னணின்னு ஒரு இது பண்ண. அதான் நீங்க இருந்த 85 92லாம் அவர் இருந்தார் தமிழ்நாடுல. உங்களுக்கு ஏதாவது இன்டராக்ஷன் இருந்திருக்கா? நல்லா பழகிருக்கு. ரொம்ப அற்புதமான ஆளு. ஆன்மீகமான ஆளு. ரொம்ப ஆன்மீகமான ஆளு. அமைதியான ஆளு. பொறாமை, நம்மளை விட சின்னவன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. ரொம்ப அற்புதமான ஆளு. பெரிய ஒரு அவர் சொல்லுவார், காயத்ரி தான் என்னை காப்பாத்துறது அப்படிம்பார். டெய்லி காயத்ரி பண்ணுவார். காயத்ரி ஜபம் 3 வேளையும். யாரு எழுத்தாப்புல இருந்தாலும், யார் பக்கத்துல இருந்தாலும் கிண்டலுக்கான சூழ்நிலை இருந்தது தமிழ்நாட்டுல. அப்ப கூட நான் ஒரு சம்பவம் இருக்கு அவரோட, நான் அப்புறம் சொல்றேன் வேற ஒரு டயத்துல. இந்த விஷயமா சொல்லுங்க. கார்த்திகேயன், ரமேஷ் ஏதோ சொல்றேன்னு நோட் போட்டாரு. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நீங்க தான் சார். அந்த மாதிரி எனக்கு பரிச்சயமே இல்லை. ஒண்ணு என்னோட ஸ்கூல் நண்பர், அவரோட பூர்வாசிரமத்தில் நான் நண்பர். அவர் சுந்தரேஷ் சுவாமிகள் அவர் ரிஷிகேஷ்ல இருக்காரு. நான் இன்னும் பார்க்கல அவரை. போன் பண்ணேன் பேசணும்னு, நான் போன் எடுக்கல. அவர் ஏதோ பூஜையில இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அவ்வளவுதான். மத்ததெல்லாம் வந்து கேள்வி ஞானம் தான் புக்கில் குடும்பத்துல படிச்சது. இருந்து சன்னியாச பாவனையோட இருந்தவர் இருந்திருப்பாங்களே. உங்க அப்பாவை பத்தியே நீங்க சொல்லியிருக்கீங்க 2-3 தடவை. அவரு சன்னியாசின்னு சொல்ல முடியாது, பற்று இல்லாம இருப்பார். அதான் அவர் எங்க அப்பா ஒரு கண்டென்டட் மேன். எதுவும் அவர் ஆசையெல்லாம் பட மாட்டார். அதனாலதான் அவர் நேர்மையா இருந்தார் அப்படின்னு எனக்கு தோணும். இருக்க முடிஞ்சதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அவர் மேல. இன்னைக்கு நான் அவர் மாதிரி டிசிப்ளின். டிசிப்ளின். பெரிய ரிச்சுவல்ஸ் வச்சுட்டு டிசிப்ளினா இருக்கிறது ஈஸி. 4 மணி நேரம் பூஜை எழுதி இதுக்கும் இத்தனை மணிக்குள்ள பூஜை பண்ணணும் அப்படின்னு. ரிச்சுவல்ஸ் எதுவுமே இல்லாம டிசிப்ளினா ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல ஓட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். உங்க அப்பாவை பத்தி நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். ரொம்ப டிசிப்ளின்ஸ். ஆமா. கரெக்டா எங்க அப்பாவும் அவர் அப்படிங்கிற ஃபுட்டு இல்ல. இது தங்க. எல்லாமே அவர் வந்து ரொம்ப டிசிப்ளின். அந்த அளவுல எனக்கு 10ல் 1 பங்கு கூட எனக்கு இல்லைன்னு தோணும். ஹைலி டிசிப்ளின் அவர். சைக்கிள் ஓட்டுவாருன்னு இவங்க. எங்க அப்பாவும் அதேதான் என் தங்க சொல்றேன். 70-75 வயசு வரைக்கும் சைக்கிள் ஓட்டின்னு போவாரு. பர்ஃபெக்டா 3:30 மணிக்கு சாகறதுக்கு சில நாட்கள் முன்னால் வரைக்கும் 3:30 மணிக்கு எழுந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிராணாயம்லாம் முடிச்சுட்டு பெரிய பூஜை புனஸ்காரம்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் கம்யூனிஸ்ட் யூனியன்ல இருந்தார் ஆபீஸ்ல இருக்கும்போது. எனக்கு ரொம்ப கோபம் வந்தது அப்போ. கம்யூனிஸ்ட் யூனியன்ல எப்படி வேலை செய்யலாம் அப்படின்னு. ஆனா எல்லா யூனியனுமே கம்யூனிஸ்ட் தான் அப்போல்லாம். அதுல இருந்தாரு. இவ்வளவு பெரிய தடி ஃபைல் எடுத்துன்னு வந்து வரிசையா அதை கூட்டுவாரு வாயாலேயே. 2, 8, 9, 10, 10, 4, 14 அப்படின்னு பெரிய ஆடிட்டிங் ஃபைல ஒண்ணு எடுத்துன்னு வந்து ராத்திரி ரொம்ப நேரம் வச்சு உட்காந்து கரெக்ட். அது நிறைய பேர்கிட்ட அந்த காலத்துல பார்த்திருக்க முடியும். அந்த மாதிரி டிசிப்ளின். பற்று எங்க அப்பா அதே இல்லாமல் மாதிரி பற்று இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எங்க அப்பா அதே மாதிரி கூட்டுவார் சார். நீங்க சொன்ன மாதிரியே தான் பண்ணுவாரு. ஆனா எனக்கும் அது கத்து கொடுத்தாரு. எனக்கும் அது பார்த்து பார்த்து வந்துருச்சு. எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தீங்கனாலும் 2 டிஜிட் நான் கூட்டுவேன். 47, 8, 56 அது மாதிரி ஒரு கால்குலேட்டரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லுவார் அவர். ம். நான் வந்து என்னோட கொலீக் ஒருத்தர் வந்து இந்த சத்ய சாய்பாபா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. ஐபிஎம்ல இருக்கும்போது அவரோட இன்டராக்ஷன் வந்து சாய்பாபா பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்க போனாராம் ம். சாய்பாபா கிட்ட. ம். அவர்கிட்ட கொடுத்து நீங்க விஷ் பண்ணி என்ன கொடுத்தீங்கன்னா நான் வந்து நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அது வந்து சாய்பாபா வந்து அதை அப்ளிகேஷனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கவே இல்லையா அவர்கிட்ட. இந்த சீட்டு ஓ. வேற ஒருத்தனுக்கு போகணும், உன்னை நீ போய் சிஏ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாராம். ஓ. அண்ட் ஹீஸ் டூயிங் வெல் இன் லைஃப் நவ். எனக்கு இப்போ தோணும் அவரால் அந்த மாதிரி ஃபியூச்சர் கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியுது. மேபி ஹீ கேன் see a person பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அவர் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் அந்த மாதிரி கைட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். நமக்கெல்லாம் சின்ன வயசுல அப்படி இல்லாம போயிட்டாங்களே, இல்ல நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு நமக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா அது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமா விஷயமா இருந்தது. அப்புறம் எனக்கு இந்த இவர் வந்து ஈஷா யோகா அவர் எனக்கு ரொம்ப இந்த இன்டர்வியூலாம் நான் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஒரு தடவை பர்காத் வந்து அவர்கிட்ட ரொம்ப கிண்டலா கேட்டா, எதுக்கு நாங்க குருவெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கேட்டார், நீ கார் நாளைக்கு ஓட்டுவியா? குரு பௌர்ணமி நாளைக்கு. சரி, தெரியும் சொல்லுங்க, அவர் சொல்லுங்க. சொன்னாங்க இன்னைக்கு. அவர் தான் கேட்டார், நீ வந்து கார் ஓட்டுனா ஜிபிஎஸ் இருக்குது, அது டேக் ரைட் டேக் லெஃப்ட்டுங்குது, நீ போற ஒரு அன்னோன் டெரெயின்ல ஒரு ஜிபிஎஸ் நம்பி போறீங்க. அது மாதிரி தான் நாங்க குரு அன்னோன் டெரெயின்ல நாங்க வந்து கரெக்டா கைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்கலா அதுக்கு பதில் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அவர் நிறைய லாஜிக்கலா சொல்லுவார், பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஜிபிஎஸ்ங்கிறது அந்த காலத்திலே இந்தியாவில் இருந்துச்சு, குரு பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டார் அவரு. அது வந்து நிறைய கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. ம். அதே மாதிரி விவேகானந்தர் வந்து படிக்கும்போது அவர் சொல்லுவார், அவர் பூனாவில் ஒரு வீட்டில் தங்கி இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு தாம்பூலம் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஒரு சன்னியாசி தாம்பூலம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவர்கிட்டே கேட்டாங்களாம்,
என்ன பண்றது, சன்னியாசியா இருந்தாலும் நாக்கு கேக்குது, ஆசையா இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரும் முற்றும் துறந்த சன்னியாசி. அவர் அமெரிக்காலாம் போயிட்டு வந்த பின்னாடி ஏதோ நடந்த சம்பவம் இது. அவர் வந்து ஹை எஸ்டீம்ல அவர் ரொம்ப இதா இருக்கும்போது, பிரபலமா இருக்கும்போது ஒரு நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அவங்க வந்து எனக்கு என்ன தோணுன்னா, சொசைட்டி விட்டு விலகி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காவி ட்ரெஸ் போட்டதுனால எல்லாத்தோடவும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் கேள்வி ஞானம் தான் சார். ஆனா உங்களுக்கு நிறைய தெரியும். நீங்க என்கிட்ட ஒரு தடவை சொன்னீங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்து உனக்கு இந்த சாமியார் என்னோட அனுபவம்லாம் சொல்றேன்னு. பட் இந்த லாஸ்ட் டைம் நீங்க வரும்போது என்னால ஊர்ல இருக்க முடியல. நான் வந்து நீங்க வந்திருந்தீங்கன்னா நான் அதுதான் ஒரு கேட்டிருந்திருப்பேன். சன்னியாசி ஒருத்தர் மதுரையில இருக்காரு. இங்க இன்னும் போய் பார்க்கல அவரை. மதுரையில அவரை பத்தி அவர் சம்பந்தப்பட்ட இடத்துல அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் இப்ப மதுரையில இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவன் 10th பையனா இருக்கும்போது 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது சன்னியாசியா போகணும்னு அவர் சொல்லியிருக்கார் அப்பா கிட்ட. பையன் "அப்பா, படி 10th முடி அப்படின்னாரா. சரின்னு 10th முடிச்சுட்டு போனாராம். 12வது முடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாராம். சரின்னு +2 முடிச்சானுங்க. டிகிரி எல்லாம் வாங்காம எல்லாம் ஒண்ணும் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு திரும்ப போனாராம் அப்பா கிட்ட. ஏன்னா அப்பா அம்மா அனுமதி இல்லாம போக முடியாதுன்னு இருக்கு. டிகிரி வாங்கிட்டு போனாராம். பாரு, 1 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அப்படி 2 மாசம் சம்பளம் எனக்கு செக் கொடு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் நீ போகலாம் அப்படின்ட்டாராம். 1 கோடி ஒரு மாசத்துக்கெல்லாம் சம்பாதிக்கவே முடியாதுன்னு. இவர் எதையோ படிச்சு ஐடில சாப் மாரி ஒரு மணிக்கு $300 கிடைக்கும். அந்த மாரி ஏதோ ஒரு கோர்ஸ படிச்சு அமெரிக்காவுக்கு போயிட்டு, அந்த கோர்ஸ்ல கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்து முதல் மாசம் 1 கோடிக்கு மேல ஒரு செக் அனுப்பினாரு அப்பாவுக்கு. 2வது மாசம் ஒரு செக் அனுப்பிட்டு வேலைய விட்டுட்டு திரும்ப வந்திருக்காரு. அப்பா மயக்கம் போட்டு மூர்ச்சையாட்டு விழுந்துட்டாரு. அப்பா அனுமதி குடுத்துட்டாருல்ல, "நீ 2 கோடி குடு. அதுக்கப்புறம் நீ போய்க்கலாம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நடக்காதுன்னு நினைச்சு மாசத்துல. அதே மாதிரி வளசரவாக்கத்துல ஒரு பையன். நான் வந்து சங்க பிரச்சாரக்கா இருக்கும்போது 12ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ். அவருடைய பையன் அவன் +2 படிக்கும்போது, ஆம் அவன் சன்னியாசியா போகணும்னு +2 பரீட்சை எழுதி முடிச்ச உடனே ரிசல்ட்டுக்காக கூட வெயிட் பண்ணல. அவர் அப்பா அழுதாரு. ரிசல்ட் வந்தபோது அவனுக்கு 97% மார்க் கிடைச்சிருக்கு. மெடிக்கல்ல சேர்ந்திருக்க முடியும். இப்படி போயிட்டா அநியாயமா அப்படின்னாரு. அவரு எனக்கு ஞாபகம் இருக்கு. வெளசரவாக்கத்து பையன். சின்ன மிஷன்லயோ, எதுலயோ இருக்கான். எனக்கு இப்ப என்ன பேர்ல இருக்கிறான், எங்க இருக்கான்னு கூட தெரியாது. அந்த மாரி அசாத்தியமான ஒரு மன உறுதி, வைராக்கியம். வைராக்கியம்னா, நம்ம தமிழ்ல வந்து விரக்தின்னு பேர்ல வெறுப்புங்கிற அந்த அர்த்தத்துல அப்படி கிடையாது. வைராக்கியம்னா பற்றும் இல்ல, வெறுப்பும் இல்லாத ஒரு டிட்டாச்டு நிலை. எந்த வகையான ஆசையும் இல்லாத நிலை. அப்படின்னு தான் அர்த்தம். சொல்லுங்க வேற. அங்க வெங்கட வேலாயுதம். சௌமியா, நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு +2ல ஒரு சார், உஸ்மான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கான்டாக்ட்ல தான் இருக்காரு. ஓ! ரொம்ப பயங்கர இம்ப்ரெசிவ். ஸ்கூலுக்கெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவாரு. செப்பல்லாம் போட மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வருவாரு. கெமிஸ்ட்ரி சாரு. பயங்கர நடத்துவாரு. ஆஹ் எப்படி இம்ப்ரெஸ்னா, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சம்பளம் வாங்குவாரு. திடீர்னு ஒரு பையன் அப்படியே ஸ்கூல்ல வந்துட்டே இருக்கவன் பார்த்துட்டு ஏதாவது கசக்கிட்டுனா, என்னடா அப்படின்னு, இந்த மாசம் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா அவ்வளவுதான். இந்த பேக்கெட்ல இருந்து இப்படி எடுத்து அதை கொடுத்துருவாரு. அவர் பாட்டு போயிருவாரு. அவன்கிட்ட கொடுத்தானா, அவன் ஃபீஸை கட்டினானா, அதான் தெரியாது. அதே ஓ! மாதிரி யாருக்காவது நோட் இல்ல, பென் இல்ல. அவர் எனக்கு தெரிஞ்சு நான் +2 படிக்கும் போதே எப்படி ஒரு 2000 பெண்ணாவது வாங்கியிருப்பாரு. எவன் கேட்டாலும் இருக்கிற பெண் அப்படி கொடுப்பாரு. வேற எங்கேயோ போடுவாரு. அவ்வளவுதான். அந்த பெண்ணே இருக்காது அடுத்த நாள் அவர்கிட்ட. நோட்டு கொடுப்பாரு. எனக்கு ஒரு பெரிய அனுபவம்னா, நம்ம இதுல ஊர்ல வந்து அப்ப இந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த கம்பி கேட்டு அது வந்து பெயிண்ட் அடிக்கணும். அப்ப நான் போய் எல்லாத்தையும் கேட்டு எவ்வளவு கேட்பீங்க அப்படி இப்படிலாம் சொல்லும்போது அந்த 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 டைம்ல ஏதோ ஒரு காஸ்ட், அந்த காஸ்ட்ல நம்மளால செலவே பண்ண முடியாது.
சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து உட்காந்து சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் பெயிண்ட் அடிக்கணும், அந்த கேட் ரொம்ப போற மாதிரி இருக்கு. என்னடா அது அப்படின்னாரு. அப்புறம் சரி வாடா அப்படின்னு சொல்லி, நான் அடுத்த வாரம் உங்க ஊருக்கு வரேன்டா அப்படின்னாரு. என்னடா இவர் வராரு, சரி ஓகே வாங்க அப்படின்னா, அடுத்த வாரம் வந்தாரு. வந்து அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு வாடா வெளியில வாடா அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, அவர் அந்த டப்பா 3 டப்பா பெயிண்ட் வாங்கிட்டு வந்து பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்து, வாடா நான் இந்த பக்கம் அடிக்கிறேன், நீ இந்த பக்கம் அடி, 2 பேரும் பெயிண்ட் அடிச்சு முடிப்போம் இந்த கேட்ட அப்படின்னாரு. அது மாதிரி அவர் வந்து பயங்கர இம்ப்ரெசிவ். யாருக்குமே என்னோட இந்த சாஃப்ட்வேர்ல என்னோட எல்லா பாஸ்வேர்டுமே வந்து உஸ்மான் அப்படின்னு தான் வச்சிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் பாஸ்வேர்டு USMA 2K, அந்த 2K ஆட் பண்ணாதான் அது ஒர்க் ஆகுன்றதுனால என்னோட பாஸ்வேர்டு எல்லாமே உஸ்மான் 2K தான் இருக்கும். ஜிமெயில் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு எல்லாம் உலகத்துல உள்ள எல்லா பாஸ்வேர்டும் இருக்கு அதுலதான். அதாவது அது பயங்கர இம்ப்ரெசிவ். பணம் கையில இருக்கும்போது தான் அது ஒட்டிக்கும் நமக்கு. அது மேல ஒரு பணம் மட்டும் இல்ல, ஒரு சின்ன பேனா மேல கூட நமக்கு பற்று ஏற்படும். என்கிட்ட ரொம்ப வருஷமா இருந்தது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும், சோகம். ஆடியன்ஸை பத்தி கூட சில பேர் ரொம்ப கவலைப்படுவோம். எத்தனை பேர் வந்தாங்க, ஒரு சன்னியாசி தான், நெகட்டிவான விஷயம் தான் அது. ரொம்ப அழகா பகவத்கீதை பேசுவாரு. நாங்க திருச்சி இதுல இருந்தபோது, பிக்ஷாண்டார் கோயில் இருக்கும்போது, அவர் கீதைக்கு ஒரு கண்ணதாசன் ஒருத்தருடைய பிரைவேட் பஸ்ல டிரைவர், ரொம்ப ஏழை சாதாரண ஆளு. அவருடைய வீட்டுல வாசல்ல ஒரு இடத்துல நடக்கும் கீதை. நாங்க ஒரு 7-8 பேர் போவோம் அவருடைய கிளாஸ்க்கு, வாரம் ஒரு தடவை. அவருக்கு திருச்சியிலேருந்து இங்க வரத்துக்கு 1000 ரூபாய் வண்டிக்கு. அதுக்கு மேல கண்ணதாசன் வீட்டுல அவர் சமைச்சு ராத்திரி சாப்பாடு, அதுக்கு மேல கையில ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுப்போம். அவர் வந்து என்கிட்ட ஒரு நாள் தனியா கூப்பிட்டு, என்னப்பா வேற எங்காவது கிளாஸ் எங்காவது நடக்கிறதா பாருங்க, நடத்த முடியுமான்னு பாருங்கன்னு. நல்லா இருக்கே இந்த இடம், ரொம்ப அமைதியா இருக்கு, அவங்க ரொம்ப பக்தியா இருக்காங்க 2 பேரும் அப்படின்லாம் சொன்னேன். இல்ல இல்ல, என்ன 8 பேர் 6 பேர் வராங்க, கொஞ்சம் நல்ல பெரிய இடமா. எனக்கு மனசு கொஞ்சம் நெருடித்து. என்னப்பா அது, சன்னியாசி கிருஷ்ணனே ஒரே ஒருத்தனுக்காக சொல்லும் போது இவர் வந்து எண்ணிக்கையில டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆகுறாரு அப்படின்னு. பெரிய அமைப்புல சன்னியாசி அவரு, பெரிய ஒரு மிஷனுக்கு. சரி, அதான் அட்டாச்மெண்ட் எதோட வரும்னே சொல்ல முடியாது மனுஷனுக்கு. ரொம்ப எந்த வேணா வர மாட்டேன். ஆடியன்ஸு அப்ரிசியேஷன், வரவேற்பு, இதெல்லாம் கூட வரும். அச்சா, வெரி குட். அந்த இது அப்புறம் இதுல ஸ்டோர் ஆகுமா? சாட்ல வந்தது நீங்க இதுல போடணும், மொபைல்ல, வாட்ஸ்அப்ல. அப்பதான் இந்த லிங்க் ஸ்டோர் ஆகும். ஆமா, நான் வந்து எங்க சொல்வேன் இல்லையா, சகடபுரம் சுவாமிகள், ஆமா, அவர் பார்த்தாலே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் வரும் எப்பவுமே. அவர் வந்து நான் ஜபம் எடுத்துக்கிறச்சு தனியா யார் எடுத்துக்கிறாளோ அவளுக்கு மட்டும்தான் எடுத்து வைப்பேன். இப்ப கேட்டார், உனக்கு என்ன ஏதாவது கேட்கணும்னா கேளு. எனக்கு ஒண்ணுமே கேட்க தோணல, அவர் பார்த்துட்டே இருக்கலாம் போலதான் இருந்தது. இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன இல்லையா, எங்க மாமனாரும் சரி எங்க அப்பாவும் சரி, அவளுக்கு வந்து டிசிப்ளின், சிம்பிள் லைஃப் டிசிப்ளின் தான். அவ வந்து பற்று இல்லாம தான் இருக்கா. இப்ப மாமனார் இல்ல, அவர் இருந்த வரைக்குமே அவர் எதுலயுமே பற்று இல்லாம தான், அவர் பாண்ட அவர் வேலையை பார்ப்போம் வருவோம், நம்ம நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருப்பார். இப்ப அப்பா அப்படிதான் இருக்கு, அப்பா இருக்கா, பட் அப்பாவும் அப்படிதான் இருக்கா. அந்த தலைமுறையில நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. ஒரு பெருசா ஒன்றும் அட்டாச்மெண்ட்டோ, ஆனா அன்பு இருக்கும். சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் மாதிரி குடும்பத்துக்குள்ள இருந்துட்டே இருப்பாரு. அவ அப்பா மூலமா தான் எனக்கு வந்து ஃபைலிங் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே, இது வந்து இதுக்கும் சாமியார் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். அவர் மூலமா தான் எனக்கு வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ், செலவு கணக்கெல்லாம் எழுதுறது, அதெல்லாம் எழுதணும்னு சொல்லி ஒரு சிம்பிள் லைஃப் தான் அப்பா லீட் பண்றதும். பற்று இல்லாம எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே இது இல்லாம, இது சாப்பாட்டுல கூட சிம்பிளா வரும், அவ்வளவுதான். ஜெயேந்திரரோட எனக்கு நல்ல சில அனுபவங்கள் இருக்கு. ஜெயேந்திரர் காஞ்சி மடம், அற்புதமான நபர். ரொம்ப குழந்தை மாதிரி, ரொம்ப சிம்பிள். அது அப்புறம் சொல்லலாம், நேரமானது. நீங்க யாராவது சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா முடியும். கணேஷ் வாங்க. கணேஷ், நீங்கள் பழகிய சன்னியாசியை பற்றி பேசணும்னு
பேச்சு. ஓ சன்னியாசி நேர்ல பார்த்ததுல புக்ல படிச்சிருக்கேன் நிறைய பேரை. ம். புது கண்ணோட்டம். இப்ப நாளைக்கு குரு பௌர்ணமி. குரு பௌர்ணமியே வெறும் சொல்லிக் கொடுக்கிற ஆளெல்லாம் குரு இல்லை. சொல்லிக் கொடுக்கிற ஆள் ம். நமக்குள்ள ஒரு பார்வையை திறந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தை வெளிச்சத்தை ஏற்படுத்துறான் பாருங்க, அவர் தான் குரு. அதனால குரு நாளைக்கு வந்து நிச்சயம் நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி உள்ள இன்சைட்டை டியூன் பண்ணின அந்த நபர்கள் எல்லாம் நினைச்சுக்கணும். நான் உங்கள்கிட்ட தான் மாமா சொல்லணும். என்னம்மா? நான் உங்களதான் சொல்லுவேன் அப்போ. சரி, கபீர்தாஸ் பத்தி நான் ஒண்ணு சொல்லலான் இருந்தேன். கபீர்தாஸ் நல்ல தாகம், வெயில் காலம், வெயில்ல நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு கிணத்துக்கிட்ட போறாரு, தண்ணி குடிக்கலான்னு. இழுக்கிற கிணறு. 2 பெண்கள் அங்க கிணத்துல தண்ணி இழுத்துட்டே பேசிட்டு இருக்காரு. ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனை பத்தி அவருக்கு எவ்வளவு அன்பு, என் மேல ரொம்ப அன்பு, அப்படி இப்படின்னு கணவனை பத்தி பேசிட்டு, இந்த பாரு இந்த மூக்குத்தியை பாரு, இது நான் எப்போ சொன்னேன் ஒரு மூக்குத்தி வேணும்னு கேட்டு ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா எனக்கு வாழ்ந்துட பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு, என் கணவன் வாங்கி கொடுத்தது, அவருக்கு எவ்வளவு அன்பு அப்படின்னு ஒரு அம்மா சொல்ற. பக்கத்துல நிக்கிற பெண்ணு அதை கேட்டுட்டு இருக்கிறா. கபீர்தாஸ் பக்கத்துல நிக்கிறாரு. அவருக்கும் அந்த பெண்களுக்கு பரிச்சயமே இல்லை, தண்ணி குடிக்க போனாரு. அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, மூக்குத்தி கொடுத்த கணவனை பற்றி நம்ம இவ்வளவு பிரஸ்தாபிக்கிறோம், பேசுறோம், அவர் கொடுத்ததை நினைச்சு நினைச்சு பார்க்கிறோம். மூக்க கொடுத்தாரே அவனை பத்தி கொஞ்சம் நினைக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு ஒரு சம்பவம் இருக்கு. மூக்க கொடுத்தார், நல்லா ஷேப்பா மூக்கு இருக்குன்னா தானே மூக்குத்தி ஈடுபடுறது அப்படின்னு ஒரு இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு இன்சைட்டை கொடுக்கிற நபர் தான் நமக்கு குரு. நாளைக்கு குரு பௌர்ணமி. ரொம்ப இன்னைக்கே பௌர்ணமி ஆக்சுவலா. நம்ம இந்த மாதிரி நபர்கள் நம்ம வாழ்க்கையில வந்த நபர்கள், அவர்களை பத்தி நீ சொல்ற, நம்ம அதை பத்தி அவரை நினைச்சு பார்க்கணும், என்னுடைய கருத்து. சரி, நம்ம முடிப்போமா? நம்மளை சுத்தி அந்த ஜெனரேஷன்ல நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு நிறைய பேர் குடும்பஸ்தர்களை சொல்லணும்னா சொல்லலாம். அடுத்த முறை வேணா அதை சொல்லுவோம். நம்ம குடும்பத்துல இருந்து இந்த மாதிரி நபர்கள் சம்பவத்தோட சொல்லுவோம். சரி. ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மாமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ. நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.